இன்னும் பெஞ்சிட்டு இப்ப போன வாரம் பெஞ்சது மழை பெஞ்சது. இப்படி மாத்தி பருவங்கள் எல்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. மோசமா இருக்கு போதல்ல. இதற்கு நம்ம தயார் நிலையில் என்ன செய்யணும்னா நீர் பாசன திட்டங்கள்ல முதலீடு செய்யணும். நம்ம பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி நீர் பாசன திட்டங்கள் இரிகேஷன் ஸ்கீம்ஸ்ல முதலீடு செய்யணும்னு நம்ம பட்ஜெட்ல போட்டிருக்கோம். ஆண்டுக்கு 20,000 கோடி. அப்படி செஞ்சாதான் தமிழ்நாட்டில் உள்ள திட்டங்கள் மழை வர மழைய தேக்கி வைக்கிற திட்டங்கள் இதெல்லாம். அப்படி ஒரு திட்டம் கூட இந்த பட்ஜெட்லயோ இந்த திமுக ஆட்சியிலயோ இந்த திராவிட மாடல் ஆட்சியில செய்யல. ஒரு திட்டம் கூட செய்யல. பேசுறதுக்கு தான் நாங்க எல்லா அறிவிப்புகள் எல்லாத்தையும் தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றிட்டோம். ஒரு நாள் முதலமைச்சர் 99 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றிட்டு ஒரு நாள் சொல்றார் முதலமைச்சர். அடுத்த நாள் சொல்றார் இல்ல 88 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம். அடுத்த நாள் 92 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம். அப்புறம் ஒரு நாள் 85 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம். மாத்தி மாத்தி அவங்களுக்கே தெரியல. ஏதோ காசா பணமா அள்ளி விடுங்க. கேட்கறதுக்கு இருக்கிறாங்களே தமிழ்நாட்டில் கேட்டு தானே இருக்கிறீங்க. நீங்க கேட்டு சிந்திக்கிறது எல்லாம் இல்ல. ஆஹா ஓஹோ. ஒரு சில அடுக்குமொழியில பேசினா விசில் அடிச்சு கிளாப் அடிச்சு அது என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. அடுக்குமொழியில பேசினா போதும், அடிச்சு அப்படி அப்படி போனா போதும். உங்களுக்கு விசில் அடிச்சுட்டு அப்படி போவீங்க. நாங்களும் என்னென்னமோ ஆவணம் அடிச்சு போட்டு தயார் பண்ணி நீங்க உங்க எப்படி நல்லா இருக்கணும், சந்தோஷமா உங்க புள்ள குட்டிக்கு எப்படி படிக்கணும், கல்வி எப்படி இருக்கணும், உங்களுக்கு சுகாதாரம் எப்படி இருக்கணும், விவசாயிகள் எப்படி அவங்க நிலையை எப்படி மாற்றணும், வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்கணும், தொழில் வளத்தை எப்படி பாதுகாக்கணும், நம்முடைய நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்கிறது, சதுப்பு நிலம் பாதுகாப்புன்னு ஒரு இயக்கத்தை தொடங்கணும். மற்ற கட்சியில சதுப்பு நிலம்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. நம்ம அதை பாதுகாக்கிறது எப்படி, அது கடந்த காலம் என்னென்ன நடந்தது, அது ஒரு இயக்கத்தை தொடங்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 41,900 ஏரி குளங்கள் கண்மாய் குட்டைகள்லாம் இருக்குதா சதுப்பு நிலம். அதுல 26,800 சதுப்பு நிலங்கள் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள சதுப்பு நிலங்கள். இதுல கிட்டத்தட்ட 15,000 சதுப்பு நிலங்கள் பகுதி காணவில்லை. இந்த வடிவேல் கிணத்த காணல அப்படி சொன்ன மாதிரி தான் காணல. எவ்வளவு 15,000. அதுவும் சென்னையில கிட்டத்தட்ட 250 ஏரி குளங்களை காணலன்னா என்ன, அரசாங்கம் அதை மூடிட்டாங்க. மூடி அதுல அந்த முகப்பேர் ஏரி திட்டம், அந்த திட்டம் இந்த திட்டம் ஏரியில தான் கட்டுறாங்க. கொஞ்சம் கூறு இருந்ததுன்னா கட்டியிருப்பாங்களா? அது இல்ல. அதான பிரச்சனை. எவ்வளவு முக்கியம் ஏரியெல்லாம், ஏரி குளம் எவ்வளவு முக்கியம். மழை பெய்யுதுன்னா தண்ணி எங்க வடியணும், ஏரி குட்டையில தான் வடியணும். ஏரி இருந்தா தானே வடிகிறதுக்கு. வேற எங்க போவோம் தண்ணி? வீட்டுக்கு தான் போக போகுது. வீட்டுக்கு தான் போக போகுது. வேற எங்க போக போகுது? அதை ஏரியை மூடிட்டு தான் நீங்க பில்டிங் கட்டுறீங்களே. அந்த கூறு கூட கிடையாது உங்களுக்கு. இன்னும் அதை மாத்தி இன்னும் உங்க மனநிலை மாறலையே ஆட்சியாளர்கள். அதான் நாங்க கேட்கிறோம். எங்க கிட்ட ஒரு 5 ஆண்டு காலம் விட்டு பாருங்க தமிழ்நாட்டை. இவங்க செய்த அந்த குப்பை, அந்த மோசடி எல்லாத்தையும் கழுவி பெனாயில் ஊத்தி கழுவி புதுசா புது தமிழ்நாட்டை உங்களுக்கு நாங்க கொடுப்போம். அதுவும் முக்கியமா சென்னைய அனைத்து தரப்பு மக்கள் வாழ்கின்ற ஒரு மாநகராட்சியா உருவாக்கி நாங்க உங்களுக்கு கொடுப்போம். அனைத்து தரப்பு மக்கள் ஒண்ணு பணக்காரங்கள்லாம் கிடையாது. இவங்களோட நோக்கம் என்னன்னா இங்க ஏதாவது ஒண்ணு குடிசை கிடைச்சதுன்னா அதெல்லாம் காலி பண்ணி அங்க துறை பக்கத்துக்கு போகணும், அந்த பக்கம் அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். எங்க குடிசைகள் இருக்கோ அங்கேதான் குடியிருப்பு, அங்கேதான் இருக்கணும். அதான் எங்களுடைய கொள்கை. அது ஒரு 5 ஆண்டு காலம் விட்டுதான் பாருங்களேன். எவ்வளவு திட்டங்கள் நாங்க வச்சுக்கிட்டு அப்பப்போ உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா என்ன பண்ணிடுறாங்க, யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம திட்டத்தை காப்பி அடிச்சிடறாங்க. அதை நாங்க விட்டுறோம். அடிச்சுட்டு போ, பரவாயில்ல, தமிழ்நாடு நலனுக்காக தானே, அடிச்சுட்டு போ. அதை காப்பி அடிச்சு அவங்க திட்டம் போன்று அதை சொல்லிட்டு பண்றாங்க, அறிவிக்கிறாங்க. அதை பத்தி கவலை நமக்கு நமக்கு அங்கீகாரம் எல்லாம் இல்லை, நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் பப்ளிசிட்டி நமக்கு தேவையில்லை. மக்கள் நல்லா இருந்தா போதும், நம்ம திட்டம் மக்களுக்கு சேர்ந்தா போதும். அது என்ன ஒரு வருத்தம் என்னன்னா, அது நம்ம கையெழுத்து போட்டு அது நடைமுறைப்படுத்த இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும் நமக்கு.
இது யாரோ நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரியாம. இதுதான் இது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள். அதே போல நான் பிரச்சனைன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. பட்ஜெட்டை பத்தி பேசுறேன்னா நீங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சுடுவீங்க. என்னடா இந்த கணக்கு, இந்த எண்ணிக்கை, இப்படி அப்படிலாம் எல்லாம் சட்டசபையில் தூங்குறாங்க பாரு, அதே மாதிரிலாம் நீங்களா அமைச்சர்களே தூங்குறாங்களா? அதான் பார்த்தேன். நேற்று 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஒரு பட்ஜெட். அப்படி 2 மணி நேரம் 40 நிமிஷம் போற பட்ஜெட்ல அது என்னதான் இருந்ததுயா? தூக்கம் தவிர வேற ஏதாவது இருந்ததா? இல்ல, ஒண்ணும் கிடையாது. எல்லாம் தூங்கிட்டாங்க. ஏன்னா நல்ல எங்ககிட்ட யோசனை கேளுங்க. எவ்வளவு யோசனைகள், என்னென்ன ஒவ்வொரு துறைக்கு என்னென்ன செய்யணும், எவ்வளவு ஒதுக்கீடு, என்ன துறையின் முக்கியத்துவம் கொடுக்கணும். கல்வித்துறை, சுகாதாரத்துறை, வேளாண் துறை, 3 துறைகள் மிக முக்கியமான துறை. இதுல முக்கியத்துவம் கொடுங்க. இதுல தான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யணும்னா ஒண்ணும் கிடையாது. கல்வி கல்வி கல்வின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் பட்ஜெட் கல்வித்துறைக்கு என்ன, பள்ளி கல்வித்துறைக்கு எவ்வளவு அதிகமா பட்ஜெட் போட்டிருக்காங்க? கூடுதலா 2000 கோடி போதுமா? 46,000 கோடி கல்வித்துறைக்கு பட்ஜெட், பள்ளி கல்வித்துறைக்கு பட்ஜெட் எவ்வளவு இருந்திருக்கணும்? 85,000 கோடி, குறைஞ்சது 85,000 கோடிக்கு பள்ளி கல்வித்துறை மட்டும் கொடுக்கணும். இந்த கல்வின்னு சொன்ன உடனே இப்ப வந்துடுச்சு பிரச்சனை. அதாவது இவங்களுடைய திமுக டாக்டிக்ஸ் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தப்போ அதை டைவர்ட் பண்ணணும், வேற இன்னொரு பிரச்சனை கொண்டு வரணும். ஒரு கோடு போட்டா அந்த கோடை பார்த்தா, நீங்க பெரிய கோடு பார்த்தா அந்த பெரிய கோடு தான் நீங்க பாப்பீங்க, அந்த சின்ன கோடை நீங்க மறந்துடுவீங்க. அது தமிழ்நாடு மக்கள் மறதினா சாதாரணமா இல்ல, அப்படியே டக்குன்னு மறந்துடாங்க. ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்தாலே மறந்துடுவீங்க. அடுத்தது அது உண்மையா இல்லைன்னு தெரியாது உங்களுக்கு. இப்படி தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அன்றாடம். தமிழ்நாட்டில் எங்கேயாவது பல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இது பத்தி பேசுறது பாட்டாளி மக்கள் கட்சி தவிர வேற யாரும் பேசுறது கிடையாது. இது தமிழ்நாடியா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் வட மாநிலங்கள் எவ்வளவு இருக்கு. உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், அங்கெல்லாம் போனா பெண்கள் எல்லாம் தனியா போக முடியாது. எங்கேயும் அந்த மாநிலத்தில் தான் பெண்கள் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கொடூரமான முறையில் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா கேள்விப்பட்டது. ஆனா தமிழ்நாட்டில் கடந்த 3 மாதங்கள்ல கணக்கெடுத்து பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. என்னடா தமிழ்நாடா? எந்த நாட்டில் இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம் ஐயா? பள்ளிக்கூடத்துல நம்ம பிள்ளைங்களை அனுப்புறதுக்கே பயமா இருக்குது. அங்க பார்த்தா 3 வாதியாருங்க, 3 ஆசிரியர்கள், இப்படி இல்ல. எல்லா ஆசிரியர்களும் அப்படி இல்லை. அப்படி ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறாங்க. 7 பேர் சேர்ந்து அந்த பக்கம் வர ஒரு இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை, கூட்டு பலாத்காரம். எங்க இருந்தா வந்து அந்த கல்ச்சர்? இது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் கிடையாது. தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமே கிடையாது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய இளைஞர்களை மிருகங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம். எப்படி தெரியுமா? எங்க பார்த்தாலும் கஞ்சாவும் சரக்கும் சாராயத்தையும் மதுவும் கொடுத்து 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 தமிழ்நாட்டுடைய இளைஞர்களை மிருகங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய திமுக அரசு. எவ்வளவு மோசமான இன்னைக்கு சட்டமாவது ஒழுங்காவது ஒன்னுத்தையும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி சொல்லி வலுத்து போச்சு. அந்த காவல்துறை எவ்வளவு நல்ல அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள், திறமையான அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. எதுல இருக்கிறாங்க? பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறாங்க. நல்ல திறமையான அதிகாரிகள் பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற அதிகாரிகள் சில பேர் என்ன பண்றாங்க? ஆளுங்கட்சிக்கு செக்யூரிட்டி மாதிரி இருக்கிறாங்க. ஒரே வார்த்தையில் ஆளுங்கட்சிக்காரங்க செக்யூரிட்டி மாதிரி இருக்கிறாங்க. அதனால்தான் இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அதாவது ஆட்சி எங்க கிட்ட விடுங்க. 1 மாதம், ஒரே 1 மாதம் தான் இல்ல, 1 மாதம் காவல்துறை என்கிட்ட விடுங்க. 1 மாதம் தமிழ்நாட்டில் 1 பொட்டலம் கஞ்சா விற்காம நான் பார்த்துப்பேன். 1 பொட்டலம்.
அது என்னென்ன செய்யணுமோ செய்யணும். நம்ம பட்ஜெட் என்ன போட்டிருக்கோம் தெரியுமா? எங்கேயாவது நம்ம பட்ஜெட் எங்கேயாவது யாராவது கஞ்சா வித்தாங்கன்னா நீங்க தெரிவிச்சீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கும். நம்ம பட்ஜெட்ல இருக்கு.